பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சீசர்களை விட்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் துக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆனா இயேசு சொல்வது என்ன? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் மீண்டுமாக வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட இருக்கிறேன் என்று அவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை உங்களை எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம், அவர் உங்களிடத்துல வருவார். மீண்டும் வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, தேவன் உங்களிடத்தில் வருவார், உங்களுக்கு ஆறுதல் தருவார். தூய ஆவியானவர் நம்முடன் வாசம் பண்ணுகிறார், நமக்குள் இருக்கிறார். நாம் தைரியமாய் இருக்க வேண்டும். தைரியம் அளிக்கும்படியாக அவர் இந்த நாளிலும் கூட நமக்கு இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை தேற்றுகிறார். ஆகவே திக்கற்ற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்குரைத்தவர் நிச்சயமாய் அவர் நம்மளிடத்துல திரும்ப வருவார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளைகளை ஆதரிப்பார். ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை திக்கற்றவர்களாக இயேசு விடவே மாட்டார். அவரை நீங்க விசுவாசிங்க. ஆவியானவரின் திருமுழுக்கு பெறும் ஒருவனிடத்தில் அவர் என்றென்றைக்கும் கூடவே இருப்பார். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென்.